ஹாய் எவ்ரிவன். டே 13க்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? ஏஞ்சி 5:30 போல் இருக்கும். ரைஸை மட்டும் போட்டுட்டேன், வாசலெல்லாம் பெருக்கிட்டு வந்துட்டு. ஏன்னா சாதம் வெந்த பாரு ஆற வைக்கணுன்றதுனால. சொரத்தா இருந்தது, சரி அது கூட்டு பண்ணலான்னு பருப்பு சொரத்தா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே சைடிஷ் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். எல்லா அம்மா வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணிருப்பீங்க. எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு பொரியல், சிக்கன் வறுவல், இல்லை ப்ரான் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் அந்த வானலில் ஒயிட் ரைஸை மட்டும் போட்டு சாப்பிட்றது. எனக்கு இன்றைக்கி அந்த ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அம்மா வீட்டு ஞாபகம். சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக எனக்கு மட்டும் சாதம் எடுத்து அதை நல்லா கிளறி எனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்கள் அம்மா வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கல்யாணம் ஆகிட்டாலே எல்லா பொண்ணுங்களும் உங்கள் அம்மா வீட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு எப்பயுமே எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதை உடனே தாளித்து அதை அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிட்டா ரெடி ஆகிடுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். உடனே குட்டீஸ்க்காக லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை சாதத்தில் போட்டு கூட்டை போட்டு நல்லா கிளறிட்டு சைடிஷாக எப்பயுமே பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்காக வந்துட்டு பிஸ்கெட் வச்சு இன்றைக்கான லஞ்ச் அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கி டிஃபன் வீடியோ எடுக்க முடியல. டிஃபன் வந்துட்டு கோதுமை தோசையும் தக்காளி சட்னி தான் போட்டிருந்தேன். ஏன் குட்டி மாற்றி இன்றைக்கி பர்த்டேன்றதுனால நான் அவங்கள ரெடி பண்ணுறது கரெக்டாக இருந்தது. டிஃபன் எல்லாம் ஊட்டி விட்ட பாரு தான் அவங்களுக்கு மேக்கப் பண்ணவே ஆரம்பித்தேன். அவங்கள ரெடி பண்ணிவிட்டு 7:45 எங்கள் ஊரில் வேன் வந்துடும். ஸோ அவங்கள அமுச்சு விட்டுட்டு தான் நான் வீட்டில் மற்ற வேலையே பார்ப்பேன். இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் போடுங்க. நாளைக்கான லஞ்ச் மெனுவில் பார்க்கலாம்.